Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் கட்சி டீம் தான் பால கிக் ஆஃப் பண்றதுக்கு வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அன்னியர் மெய்வா பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா டிஃபென்ஸ் பண்ண வந்திருப்பாங்க. இவங்கல 5-6 பேர் வரிசையா ஸ்லைடிங் டேக்கிள் அடிச்சிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பால கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டேக்கிள் பண்ணிட்டு முன்னாடி மட்டும் ஸ்லைட் அடிக்க மாட்டாங்க. கையை வச்சு பின்னாடி வேற ஸ்லைட் அடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா? அது மாதிரி ரெண்டு சைடு அடிச்சிட்டே இருக்காங்க கண்டினியூஸா விடாம. சுபாசாவாலையும் மிசாக்கியாலையும் ஒரு இன்ச் கூட பால முன்னாடி கொண்டு வரவே முடியல. மிசாக்கி வந்துட்டு பாலத்துக்கு சுபாசா கிட்ட கொடுத்துறா. சுபாசா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வரத பார்த்துட்டு டக்குனு பால ஏத்தி இவனும் ஜம்ப் பண்ணிடுறான். அப்படி மிட் ஏர்ல நின்னுகிட்டு இருக்கப்ப கோஜிரோ வந்து கரெக்டா பால ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். கோஜிரோ முன்னாடி ஓடி வரத பார்த்தோன்னே நான் கட்சி டிஃபெண்டர்ஸ் எல்லாம் இவன் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. டாகசி நான் வந்து உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து பின்னாடி டாகசி கிட்ட கொடுத்துறான். கோஜிரோ இந்த வாட்டி கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சுபாசாக்கு புரியுது. டாகசிக்கு 3 டிஃபெண்டர்ஸ் வந்து மார்க் பண்றாங்க. இருந்தாலும் அவன் வந்து அவ்வளவு அக்யூரேட்டா பாஸ் வந்து கோஜிரோ கிட்ட பாஸ் பண்றான். கோஜிரோ வந்து இந்த வாட்டி பெனல்டி ஏரியாக்கு உள்ளே வந்துடுறான். பால் வந்துகிட்டு இருக்கும்போது டைரக்டாவே ஷூட் பண்ற பொசிஷனுக்கு வந்துடுறான். வாக்கபாயசி இதை பார்த்துட்டு பதறி போயிட்டு அவன் முன்னாடி கரெக்டா ஓடி வந்துடுறான். வாக்கபாயசி கையை வச்சு தடுக்கிறான். கோஜிரோ வந்து காலை வச்சு அடிக்க பாக்குறான். வாக்கபாயசி அவனோட ஃபுல் பாடியை வச்சு முடிஞ்ச வரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். இந்த வாட்டி நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேன், உன்னை விட நான் வந்துட்டு ஃபாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். வாக்கபாயசி வந்துட்டு கோலை நோக்கி பறந்து போறான். அவன் வந்துட்டு அந்த லைனே கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். அவ்வளவுதான் கோல் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சந்தோஷப்படுறான். ஆனா வாக்கபாயசி வந்துட்டு அவனோட உடம்பு மட்டும் தான் உள்ள போயிருக்குது. அந்த கோட்டை தாண்டி பால கொண்டு போக விடலாவே. பெனல்டி ஏரியாக்கு உள்ள கூட அவரால் ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாகசிக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. அப்ப வாக்கபாயசியை பார்த்துட்டு அந்த கிரௌட்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. நீ எதுக்கு இப்ப இந்த ஷாட்டை தடுத்த? என்னோட பிரதர் இப்பதான் நல்லா ஷூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கோஜிரோவே பாக்குறான். அவனோட ஃபேமிலி அங்க வந்திருக்கிறது. அன்னியா கோஜிரோக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னுமே அவங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே கோஜிரோ கோஜிரோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமா கத்துறாங்க. நீங்களே எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாக்கபாயசி அந்த பால் வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட தூக்கி போட்டுறான். கோஜிரோ அவனை பார்த்து நினைக்கிறான், அடுத்த வாட்டி நான் வந்துட்டு கண்டிப்பா உனக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசியோட கோச்சுமே அவனை பார்த்து நினைக்கிறாரு, உன்னோட கால் வந்துட்டு ஓகேவா தான் இருக்கா, டாக்டர் வந்துட்டு ஒரு மேட்ச் நீ விளையாடலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் இருந்தாலும் கோஜிரோட பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தடுத்துருக்க. அது வந்துட்டு நார்மலான ஒரு மேட்ச்க்கு ஈக்குவலான இதெல்லாம் கிடையாது. நீ உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா வாக்கபாயசிக்கு அவனோட கால் வந்து லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. சுபாசாவும் ட்ரிபிள் பண்ணிட்டு போகும்போது நினைக்கிறேன் வாக்கபாயசி வந்து லாஸ்டா ஒரு பால தடுக்கிறப்ப அவனோட இன்ஜுரியான லெஃப்ட் லெக் தான் யூஸ் பண்ணிருப்பான். இதுக்கு மேல நம்ம அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேல வாக்கபாயசிக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது, அதனால நம்மளே வந்துட்டு ஸ்கோர் பண்ணுவோம் மிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சைடு பிரிஞ்சு போறாங்க. மெய்வா பிளேயர்ஸும் கரெக்டா பால் வந்துட்டு ஸ்டீல் பண்றாங்க. அவன் ஸ்டீல் பண்ண மறு செகண்டே வந்துட்டு மிசாக்கி அந்த பால் அவன் இருந்து ஸ்டீல் பண்ணிடுறான். மிசாக்கி நான் வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாகசி கரெக்டா அவன் பக்கத்துல ஓடி போய் அவன் கிக் பண்ண வரும்போது ஒரு டேக்கிள் அடிக்க பாக்குறான். ஆனா அந்நியாரம் பார்த்தா மிசாக்கி பால கிக் பண்ண வந்துடுறான். அவன் காலுக்கு நேரம் அவன் போயிடுறான். காலிலே வந்துட்டு நங்குனி இடிச்சிடறான். மிசாக்கி நினைச்சு டாகசி ஃபீல் பண்றான். ஆனா மிசாக்கி வந்து திரும்ப எந்திரிச்சு ஓடிறான். பால் வந்துட்டு ரொம்பவே ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குசிமுசு சொல்றான். அந்நியாரம் பார்த்தா சுபாசா வேமா கோல் போஸ்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கோல் போஸ்ட் போனா இன்னொரு கோல் போஸ்ட் பக்கம் வாக்குசிமுசு ஓடுறான். சுபாசா வந்துட்டு டாச்சி பண்ண டென்ஸோட ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணி கரெக்டா ஏர்ல இருக்கும்போதே பால் வந்துட்டு சீக்கிரமா பிடிக்க பாக்குறான். அப்ப பார்த்தா வாக்குசிமுசுவும் கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். அவனும் தடுக்க வர, இவனும் வந்துட்டு ஓவர் ஹெட் கிக் அடிக்க வரான். சுபாசா இந்த வாட்டி கரெக்டா கிக் பண்ண வரதுக்குள்ளேயே வாக்குசிமுசு வந்துட்டு கரெக்டா அவன் கையை வச்சு அந்த பாலை கேட்ச் பண்ணிடுறான். சுபாசா அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்ததுல கொஞ்சம் அடிபட்டுறது அவனுக்கும். நான் வந்துட்டு என்னோட பிராமிஸை காப்பாத்திட்டேன் கேப்டன், இதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குசிமுசு வந்து நேரா அவங்க கிட்ட கொடுத்துறான். ஒரு பக்கம் பார்த்தா சுபாசா வலியோட இருக்கான். இன்னொரு பக்கம் மிசாக்கிக்கும் கால்ல இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்குது. கோஜிரோவும் இப்ப பால ட்ரிபிளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கான். யாருமே பேனிக் ஆகாதீங்க, நம்ம வந்து இவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றேன். டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. வாக்கபாயசி என் லைஃப்லயே நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு வெறியோட இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வரான். டாகசியும் ஓடி வரும்போதே மிசாக்கியை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். என்னாலதான் மிசாக்கிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நான் வந்துட்டு எப்பவுமே தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். என்ன சுத்தி இருக்க எல்லாருமே எனக்கு ஒரு எனிமின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா என்ன சுத்தி இங்க நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால கொண்டு வந்து நிப்பாட்டுறான். எதுக்கு இப்ப அவன் அங்கேயே நின்று அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்துட்டு பால பிடுங்கிறதுக்கு வரான். நேரம் கோஜிரோ வந்துட்டு அவன் டீம் மெம்பர் கிட்ட பாஸ் பண்றான் பால. இப்போ மெய்வா பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கா பாஸ் கொடுத்து ஒரு டீம் ஒர்க்கோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பால இப்ப டாகசி கிட்ட இருக்குது. அவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓடி வந்துட்டு கரெக்டா கோஜிரோ உள்ள இருக்கும்போது அவன் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கோஜிரோ வந்துட்டு இப்ப கோலுக்கு பக்கத்துல தான் நிக்கிறான். இது என்னோட ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கோஜிரோ வந்துட்டு செம்ம பவர்ஃபுல்லா அந்த பால கிக் பண்றான். வாக்கபாயசி வந்துட்டு அதே உள்ள புந்து எப்படியோ தடுத்துறான். அது பால் பட்டு போஸ்ட்ல பட்டு அங்க வெளியே போகுது. இந்த பால எப்படியாவது கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி அவன் டீம் மெம்பர் கிட்ட சொல்றேன். இசிசாக்கி இன்னொரு பிளேயர் ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த பால கிளியர் பண்றதுக்கு தட்டி விட பாக்குறாங்க. ஆனா கோஜிரோ வந்துட்டு இல்லடா அவங்க கிட்ட இருந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலிட்ட கிக் பண்ணாலும் கோஜிரோ வந்துட்டு அவன் தலையை வச்சு அவங்க ரெண்டு பேரோட காலை தாண்டி பால வந்துட்டு கோலுக்கு ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். இப்ப ரெண்டு டீமே ஸ்கோர் வந்துட்டு 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. டாகசியும் கோஜிரோ பார்த்தோன்னே உங்க தலையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன காயம் தான். இப்ப இந்த கேமோட மொமெண்டம் நம்ம கையில இருக்கு, நம்ம இந்த கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றான். ஆனா அப்போ பார்த்தா மிசாக்கி வந்துட்டு இன்னுமே கிரவுண்ட்ல இருந்து அங்க எந்திக்கவே இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சுபாசாவும் வந்துட்டு அவங்க டைப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். சுபாசா கிட்ட டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து கேட்கும், இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறான். ஆனா மிசாக்கி எல்லாம் அங்க எந்திரிச்சு கூட நிக்கல, அவனுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். மெய்வாவோட கோச்சுமே வந்துட்டு சாதகமா தான் நமக்கு எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. மிசாக்கி உள்ள வர வரைக்கும் இப்ப நான் கட்சி பிளேயர்ஸ்க்கு வேற சாய்ஸே இல்ல, 10 பேர் மட்டும் இருந்து லேண்ட் தான் ஆகணும். நான் கட்சி பிளேயர்ஸ் தான் இப்ப கிக் ஆஃப் பண்றாங்க. கிக் ஆஃப் பண்ணி இப்ப சுபாசா கிட்ட தான் பால் வருது. சுபாசா ரிசீவ் பண்ணி கொண்டு போற ஒரு பிளேயரை டாச் பண்ணிலாம் நல்லா தான் வந்துடுறா. இருந்தாலும் ரொபிரிட்டோக்கு வந்துட்டு சந்தேகமா தான் இருக்குது. அவனோட கால் வந்துட்டு இப்ப கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி தான் தெரியுது. அவன் அவ்வளவு ஷார்ப்பா மூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சுபாசா கொண்டு வந்துகிட்டு இருக்க முன்னாடியே தான் கோஜிரோ அவனை தடுக்கிறதுக்கு நின்னுக்கிட்டு இருக்கான்.
கரெக்டா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. இந்த வாட்டி கோஜிரோ தான் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி சுபாசாவை பறக்க விட்டு பால ஸ்டீல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறான். சுபாசா இந்த மாதிரி பால் எல்லாம் கண்டிப்பா விட மாட்டான், அவனுக்கு வந்துட்டு கண்டிப்பா இன்ஜுரி தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி புரிஞ்சுக்கிறான். கோஜிரோ வந்துட்டு இந்த வாட்டி அவன் டீம் பிளேயர் ஒருத்தங்கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவனுக்கு வந்துட்டு மார்க்கிங் யாருமே இல்ல, அவனுமே வந்துட்டு ஓப்பன் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பால ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். வாகபாயசி ஈஸியா தான் தடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் அவனோட கால் வந்துட்டு அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருது, பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்துடுறான். பால் கரெக்டா கோல் கிட்ட வரும்போது எப்படியோ தட்டு மாதிரி எந்திரிச்சு அவன் லைட்டா கை வச்சு அப்படியே வெளியே தள்ளி விட்டுறான். அடுத்து வாகபாயசியால திரும்ப எந்திரிக்க கூட இல்ல, அப்படியே அவன் காலை பிடிச்சிட்டே படுத்து கிடக்குறான். அவங்க கோச்சுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் மிஸ் ஆகி அடுத்து சுபாசா, இப்ப என்ன வாகபாயசி 3 பேருமே வந்துட்டு ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்காங்க. ரெஃபரி வாகபாயசி கிட்ட உன்னால கேம் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்லிடுறான். அப்போ இஷிசாகி அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிடணும், நம்ம ஒட்டுமொத்த டீமும் எப்பவுமே சுபாசா மிசாக்கி வாகபாயசி மட்டும் தான் நம்பியே இருந்திருக்கிறோம், இந்த வாட்டி நமக்கு வேற சாய்ஸே இல்ல, இதுல இருந்து நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாகி சொல்றேன். எல்லாருமே இதை கேட்டு சரி நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆயிடுறாங்க. இப்போ மெய்வா டீமுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. அதுல ஒரு பிளேயர் தான் வந்துட்டு கார்னர் கிக் பண்றான். அதை வந்துட்டு வாகபாயசி தடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வரான். அப்பயே அவன் கால் வலிச்சிருது, பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்துடுறான். கோஜிரோ ஃபாஸ்டா முன்னாடி ஓடி வந்து பால் அவன் தலையில ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறான். என்னாலும் நாங்க உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ இசாவா 2 பேருமே வந்து இவனை தடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து கோஜிரோவை சக்சஸ்ஃபுல்லா அடிக்க விடாம எப்படியோ தடுத்து விட்டுறாங்க. அந்த பால் எப்படியோ கடைசியில நான்கன்ஸ் பிளேயர்ஸ் கிளியர் பண்ணி விட்டுறாங்க வெளியே. மிசாக்கி வெளியே உட்கார்ந்திருக்கப்ப இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிரம். கோச் எனக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இவனோட இன்ஜுரி நான் நினைச்சு பார்த்ததோட ரொம்பவே டீப்பா இருக்குது, இவன் இந்த கண்டிஷன்ல எப்படி நான் கேம்குள்ள இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சுமே ஒன்னும் புரியாம இருக்கிறாரு. அதுக்கடுத்து மெய்வா பிளேயர்ஸ்ல இருந்து மறுபடியும் உராபே வந்துட்டு ஒரு பால் ஸ்டீல் பண்றான். இப்ப நான்கன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நாங்க வந்துட்டு எப்பவுமே சுபாசா அப்புறம் மிசாக்கி வாகபாயசி இவங்க 3 பேரை மட்டுமே தான் நம்பி இருந்திருக்கிறோம், இந்த வாட்டி அவங்க யாருமே இல்ல, அவங்களை எங்களால நம்பி இருக்க முடியாது, இந்த வாட்டி இதை நாங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர்டோட விளையாடுறாங்க. சுபாசா மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க டீமோட டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணாம தனியா இங்க நின்னுக்கிட்டு இருக்கான். சுபாசாவோட இன்ஜுரி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க. நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் வந்துட்டு மிசுகியை காட்டுறாங்க. அந்த மேனேஜருமே வந்துட்டு சுபாசாவோட இன்ஜுரி ரொம்பவே அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல சுபாசா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி விட்டு கொடுக்க மாட்டான், அவன் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அடுத்து பாலுமே வந்துட்டு கோஜிரோ பக்கத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு டைரக்டா ஷூட் பண்ண வந்துடுறான். என்னோட காலே உடஞ்சாலும் உனக்கு கோல் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நிக்கிறான். கோஜிரோ ஃபுல் ஃபோர்ஸோட பால செம்ம பவர்ஃபுல்லா ஒரு கிக் கொடுக்க யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இஷிசாக்கி அங்க உள்ள பூந்து அவன் மூஞ்சிலே பந்த வாங்கிட்டு பரண்டுகிட்டு கீழே விழுகிறான். அடி வாங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னதான் மாசான டைலாக் சொல்லிட்டு அடுத்து அவனுக்கு கண்ண கிட்ட ஆரம்பிச்சிருது, ரொம்ப மயக்க போற நிலைமைக்கு வந்துடுறான். நீ சூப்பரா கோல தடுதடா அப்படின்னு சொல்லிட்டு உராபி வந்துட்டு அவனை நல்லா மோட்டிவேட் பண்றான். இப்ப மிசாகிமே வந்துட்டு ஃபீல்டுக்குள்ள திரும்ப ரிட்டர்ன் ஆகுறான். அவன் சுபாசா கிட்ட வந்துட்டு என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது, நான் பால ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே உங்ககிட்ட தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப சுபாசாவுமே நினைக்கிறேன் என்னோட கால் வந்துட்டு இன்ஜுரி ஆகதான் செஞ்சிருக்குது, என்னால அஃபென்ஸ் டிஃபென்ஸ் சொல்லிட்டு 2 பக்கம் மாறி மாறி போக முடியாதுதான், ஆனா இவங்க எல்லாரோட எஃபர்ட்டையுமே நான் வந்துட்டு இப்ப நம்புறேன், மெய்வா பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப அட்டாக்கிங்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, டிஃபென்ஸ்ல வந்துட்டு யாரும் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, சோ நீங்க பால ஸ்டீல் பண்ணி என்கிட்ட தந்தா மட்டும் போதும், என்னோட ஒரே ஒரு ஆப்பனன்ட் வந்துட்டு வாகுசிமிசோ மட்டும் தான், நான் இந்த காலை வச்சுக்கிட்டே கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன், இன்னும் ஒரே ஒரு கவுண்டர் அட்டாக் தான், அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் லீடிங்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு நான் கட்ஸ் பிளேயரோட முக்கியமான கீ பிளேயர்ஸ் 3 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப இன்ஜுரியில தான் இருக்காங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணி நான் கட்ஸ் வரப்போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.